Hi guys, welcome to Mupare Training Academy. Guys, இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது நம்மள பொறுத்தவரையும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஏன் அதான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை சார்ந்து தான் நமக்கு வயது கணக்குகளும் இடம்பெற போது. வயது கணக்குகளை தொடர்ந்து பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது. பட் ஆனா ஒரு தொகையை வந்து பிரிக்க சொல்லி உனக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியா கூட எழுப்பலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் அந்த கணக்குகளை வச்சு. சோ சிலபஸ்ல இல்லனாலும் அதை வச்சு ஃப்ரேம் பண்ணலாம் அந்த क्वेश्चन. ஏன்னா அது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு கீழ வந்துரும். ஓகேவா? சோ அதனால வந்து அதை வந்து இல்லன்ற நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒமிட் பண்ண முடியாது. ஆனா வயது கணக்குகள் முக்கியமான ஒரு கணக்குகள், அது இதுக்கு கீழ தான் வரும். சோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் உடைய கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால அந்த क्वेश्चंसலாம் அப்ரோச்சே பண்ண முடியும். சோ இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகளை எப்படி எல்லாம் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்றதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். சோ இது வந்து ரெண்டு வீடியோவா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மேக் பண்ண போறேன். ஓகேவா? சோ பார்ட் 1 இன்னைக்கு இருக்கும். சோ இதுல கவனிச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் தி செஷன் வந்து ஒரு 10 கேள்வி உங்களுக்கு ஹோம் வொர்க்கும் இருக்கு. அந்த 10 கேள்வி ஆன்சர் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ நாங்க நிகழ்தகவு கணக்குகள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோ எடுத்திருக்கேன். சோ நிகழ்தகவு வீடியோ 1 and 2 எடுத்திருக்கேன். சோ அதுல பார்க்கக்கூடிய அந்த பேசிக்கான காயின்ஸ், டைஸ் and then cards எல்லா ப்ராப்ளம்ஸையுமே வந்து கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. சோ அதையுமே பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் உடைய வகுப்பு 1. சோ இதுல நீங்க கத்துக்க போறது ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். ஆனா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த क्वेश्चन அப்ரோச் பண்றதுக்கான ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் இந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். சோ போலாமா? இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TNUSRB SIPC 2024க்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 19/1/2024 வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து துவங்க இருக்குது. சோ சைரன் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ்மே போயிட்டு இருக்கு. மீன்வைல் TNUSRB SIPC 2024க்கு ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷனும் தொடர்ந்து நடைபெறுது. இத பத்தின டீடைல்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வேலூரா இருந்தா 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கும், திருச்சியா இருந்தா 8110707006 அல்லது 708 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ. ப்ரொபோர்ஷன் வேற, ரேஷியோ வேற. விகிதம் வேற, விகித சமன் வேற. அது வந்து வேற வேற. அது விகித சமன்றது விகிதாச்சாரம்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அது ரெண்டுமே வேற. அது ரெண்டு டைப்லயும் என்ன மாடல்ல क्वेश्चन கேட்பாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ அத பத்தி தான் நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ரேஷியோ அப்படினா ஒரு இரண்டு இதுக்கு உள்ள கம்பேரிசன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரேஷியோவா உனக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அரிசியினுடைய கிலோ அரிசி 30 ரூபாய் ஒரு அரிசி ரேட் விக்கலாம். இன்னொரு அரிசியினுடைய கிலோ ரேட் 50 ரூபாய் விக்கலாம். சோ அந்த 50 ரூபாய் அரிசிக்கும் 30 ரூபாய் அரிசிக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டியில எதனா வித்தியாசம் இருக்கலாம். சோ அதனுடைய விலைகளை நீ ரேஷியோல வந்து சொல்லுங்க அப்படின்னா 30 ரூபாய் ஒரு அரிசி, இன்னொன்னு என்ன சொல்லுவேன், 50 ரூபாய் ஒரு அரிசி. இதுதான் நான் ரேஷியோல சொல்லுவேன். இப்படி ரேஷியோல நீ சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாட்டுல பொதுவா அடிபடுதுன்னா நீ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்துலயுமே 0 இருக்கு. அப்ப 10வது வாய்ப்பாட்டுல கண்டிப்பா அடிக்கணும். அப்ப நான் இந்த ரெண்டு ஜீரோவுமே கேன்சல் பண்ணா இது 3 முறை, அது 5 முறை. அப்போ அந்த 30 ரூபாய் அரிசிக்கும் 50 ரூபாய் அரிசிக்கும் உள்ள விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3:5 இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நீங்க சிம்பிளா சொல்லக்கூடியதுதான் ரேஷியோ. இதை வச்சு என்னெல்லாம் சம்ஸ்லாம் வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்க போறீங்க. அப்ப இங்க ரேஷியோன்றது ஒன்னு x/y-னும் கொடுக்கலாம், இல்ல x/y-னும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அது ரேஷியோ தான். அப்போ இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சு கொடுக்கிறது மட்டும்தான் ரேஷியோன்னு ஒரு கற்பனை பிம்பத்துல இருக்காதுங்க. அது இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபேக்டரா கூட என்ன பண்ணலாம், நமக்கு சொல்லலாம். அப்ப x/y-னாலும் அது ஒரு ரேஷியோ தான், x/y-னாலும் அது ஒரு ரேஷியோ தான். அப்ப இந்த நம்பரை நான் 100/500 எழுதலாம், அல்லது 100:500 எழுதலாம். எப்படி எழுதிருந்தாலும் அது என்ன, இது ஒரு ரேஷியோ தான். அப்போ இந்த நம்பரை இப்படி எழுதிருந்தாலும் இதுதான், இப்படி எழுதிருந்தாலும் இதுதான். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா இதுக்கு ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடினா டக்கு டக்கு என்ன பண்ணுவேன், இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடுவேன் சார். அப்போ 1:5 இதுதான் சார் ரேஷியோ. சிம்பிளா. அடுத்தது 25க்கும் 50க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கனா சார் 25 50 எனக்கு நல்லாவே தெரியும் சார். 50 ரூபாய் 2 25 ரூபாய் இருக்கு சார். அப்ப 25 ஒரு முறை, 50 2 முறை. அப்போ 1:2 சார் ஆன்சர். ஏன்னா 25ன்றது 50ல எத்தனை முறை இருக்கும், 2 முறை. ஏன்னா 2 25 ரூபாய் சேர்ந்தா 50 ரூபாய். அடுத்தது 10க்கும் 14க்கும் 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும் சார். இது 5 டைம்ஸ் சார், இது 7 முறை. ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா 5:7. அப்ப இதுதான் விகிதம். அப்போ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய எளிய வடிவமும் நம்மள என்ன கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கலாம். சோ இதனுடைய எளிய வடிவம் சொல்லுங்க அப்படின்னு நம்மள என்ன பண்ணலாம், क्वेश्चन பண்ணலாம். உனக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டே இருந்தாங்க, 32:64 எளிய வடிவம், find the simple fraction of 32:64 அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சிம்பிள் ஃபார்ம் ஆஃப். ஓகேவா? இது அடிச்சிருந்தீங்கன்னா 64வது 32 ஒரு முறை, 64ல எத்தனை 32 இருக்கு, 2 இருக்கு. சோ 1:2 என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். அப்ப இது மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்து அடிச்சு சொன்னா ஈஸியா அடிச்சு கொடுத்துருவீங்க. அப்ப இது சிம்பிள் தானே. அப்ப ரேஷியோனா என்னன்னா x/y-னும் டிக்ளேர் பண்ணிருக்கலாம், இல்ல x/y-னும் டிக்ளேர் பண்ணிருக்கலாம். இது உனக்கு ரேஷியோனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ நம்ம அடுத்து கத்துக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ தாங்க. ரேஷியோல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கும் போது இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு போறது தான் நல்லது. சோ ரேஷியோவுடைய டைப்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. மொத்தம் 6 டைப்ஸ். அந்த 6 டைப்ஸ்ல क्वेश्चनையும் நம்ம ஃப்ரேம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ, விகிதங்களின் வகைகள்னு சொல்லிட்டு முதல்ல 2 எழுதி போட்டுருக்கேன். இது விகிதங்களுடைய வகைகளின் முதல், இது விகிதங்களுடைய வகைகளில் இரண்டாவது. ஓகேவா? டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, இருபடி விகிதம், துணை இருபடி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. சோ என்ன இது அப்படின்றது கிளாரிஃபிகேஷன் முதல்ல கெட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஷியோவை கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோ ஃபார் திஸ் நம்பர் 3:5, 3:5 இன் டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்க. அதாவது 3:5 இன் இருபடி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நம்மள क्वेश्चन கேட்பாங்க. அப்ப இருபடி விகிதம்னு சொல்லக்கூடிய இந்த டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லமா, இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தா நீ இந்த क्वेश्चனை பார்த்த உடனே முடிவு பண்ண வேண்டியது ஸ்கொயர். இந்த क्वेश्चனை பார்த்தோனே முடிவு பண்ண வேண்டியது ஸ்கொயர். அதாவது கொடுக்கப்பட்ட எண்களை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டா அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ரேஷியோ. அப்ப 3 ஸ்கொயர் என்ன 9, 5 ஸ்கொயர் என்ன 25, அவ்வளவுதாமா. அப்ப 3:5 இனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 9:25. அப்ப எளிமையா தானே இருக்கு. 3:5 இனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ 9:25. அப்ப ரேஷியோவினுடைய ஃபர்ஸ்ட் வகை டூப்ளிகேட் ரேஷியோ, இருபடி விகிதம். அப்ப இருபடி விகிதம்னு கேட்டாங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களை என்ன பண்ணிடுவீங்க, ஸ்கொயர் பண்ணி எழுதிடுவீங்க. அப்ப இதனுடைய இருபடி விகிதம்னு கேட்டாங்கன்னா டக்குனு ஸ்கொயர் பண்ணி எழுதிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வேற மாதிரி இன்னொரு நம்பர் கொடுத்து கேக்குறேன், 5:6 இனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ காண்க அப்படின்னு ஒன்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோ ஃபார் 5:6, 5:6 இன் இருபடி விகிதம் காண்க. உடனே ஸ்கொயர் பண்ண வேண்டியதுதான். 25 36, 25 36 ஈஸியா முடிஞ்சிருச்சா? இப்ப சப் டூப்ளிகேட் ரேஷியோ இருக்கு. சப் டூப்ளிகேட் ரேஷியோனா துணை இருபடி விகிதம்னு சொல்லக்கூடிய இது. இப்ப இங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு அகைன் வந்து என்ன கேட்பாங்க, சப் டூப்ளிகேட் ரேஷியோ காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வித்தியாசம் பார்த்துக்கோங்க, டூப்ளிகேட் ஒன்னு, சப் டூப்ளிகேட் ஒன்னு. சப் டூப்ளிகேட் ரேஷியோ துணை இருபடி விகிதம்னு சொல்லுவாங்க. சோ துணை இருபடி விகிதம்னா இங்க ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க, சப் டூப்ளிகேட் ரேஷியோ காண சொல்லுவாங்க. இந்த சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா இங்க என்ன பண்ணையோ அதனுடைய வைஸ் வெர்சா திருப்பி என்ன பண்ணுவீங்க, அதை மாத்தி எழுதுவீங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் எழுதுவீங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது டூப்ளிகேட், ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அது சப் டூப்ளிகேட். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5, 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 7, அவ்வளவுதான்மா. கண்டிப்பா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரியான நம்பர்ஸ் தான் நமக்கு क्वेश्चनல கொடுப்பாங்க. அப்ப டூப்ளிகேட்னா ஸ்கொயர், சப் டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட். இப்போ இங்கிலீஷ்ல உங்களுக்கு அந்த क्वेश्चन எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இருபடி துணை இருபடின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேற சில क्वेश्चंस கேக்குறேன். நம்ம ஸ்கொயர் ரூட்டே போட கூடாது. ஓகேவா? 36:81 உடைய துணை இருபடி விகிதம் காண்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப 36 னா என்னது 6, அடுத்தது என்னது 9. இது ரெண்டுத்தையும் அடிச்சா 2:3 னு என்ன பண்ணலாம், ஃபைனலா எழுதி முடிக்கலாம். சோ ஆன்சர் 2:3 னு என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி துணை இருபடி விகிதம் கேட்டா இந்த மாதிரி முடிச்சிருங்க. அப்ப இருபடி விகிதம், துணை இருபடி விகிதம் இப்படி கேட்டா இது மாதிரி முடிச்சுங்க. அப்ப இது ஸ்கொயர், இது என்னது ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அடுத்தது பாருங்க ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இது ரேஷியோவினுடைய 3வது வகை, இது ரேஷியோவினுடைய 4வது வகை. ட்ரிப்ளிகேட், சப் ட்ரிப்ளிகேட். ட்ரிப்ளிகேட்னா ஒண்ணுமே இல்ல, எங்க டூப்ளிகேட் நம்ம ஸ்கொயர் பண்ணியா, இப்ப ட்ரிப்ளிகேட் போது என்ன பண்ணுவீங்கன்னா கியூப் எடுப்பீங்க. ட்ரிப்ளிகேட் போது என்ன எடுப்பீங்க, கியூப். அப்ப சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னு சொல்லும்போது என்ன எடுப்பீங்கன்னா கியூப் ரூட் எடுப்பீங்க. அப்ப கியூப் ரூட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆமா தானே? அப்ப 1ல இருந்து 10 வரையும் ஸ்கொயரும் தெரிஞ்சுக்கோங்க, கியூபும் தெரிஞ்சுக்கோங்கமா. அதுதான் ஈஸி ஒரு மனுஷனுக்கு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்கன்னா 15 வரையும் கியூப் ரூட்டும் ஒரு 25-30 வரையும் ஸ்கொயரும் தெரிஞ்சிருந்தாதான் ஈஸியா உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸாம் வந்து அப்ரோச்சே பண்ண முடியும். அங்க போயிட்டு அதுக்கெல்லாம் கணக்கு போடக்கூடாது, அதெல்லாம் மைண்ட்லயே இருக்கணும் டேட்டாவா. சோ இப்போ இங்க ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்டிருக்காங்க, முப்படி விகிதம் காண்க. அப்ப 2:3 இன் முப்படி விகிதம் காண்க. ஃபைண்ட் தி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஃபார் 2:3 அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா உடனே என்ன பண்ணிடணும், கியூப் பண்ணிடணும். 2 கியூப் என்ன 8, 3 கியூப் என்ன 27. இப்போ இது ஞாபகம் இருந்துச்சுனா தான் என்னால என்ன பண்ண முடியும், டக்குன்னு பண்ண முடியுமா. 3 ஸ்கொயர் தான் 9, 3 கியூப் வந்து 27. 3 முறை பெருக்குறோம், 3 3 9, 9 3 27. சோ 27. அப்ப 8:27 தான் இதற்கான ஆன்சர். 8:27 தான் இதற்கான ஆன்சர். இப்போ இங்கே நான் क्वेश्चनல 4:5 இன் முப்படி விகிதம் காண்க. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஃபார் 4:5 னா 4க்கு என்ன 64, 5 கியூப் என்ன 125. இதுதான் ஆன்சர்.
அப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் எடுக்க போறீங்க. இதே சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் ரூட்னு சொல்லியிருக்கேன். சோ 729க்கு கியூப் ரூட் எடுக்கணும், 512க்கு கியூப் ரூட் எடுக்கணும். 729க்கு எடுத்தா 9ல முடியறதுனால அது 9ஆவே தான் இருக்க போகுது. 512 2ல முடியறதுனால 8ஆ தான் இருக்கும். சோ 9:8 தான் ஆன்சர். என்னது ஆன்சர்? 9:8. இதே 216 125 உங்களுக்கு क्वेश्चन கேக்குறாங்கன்னா 216க்கு கியூப் ரூட்டும் 125க்கு கியூப் ரூட் எடுத்தா இது 5 இது 6. சோ 6:5. ஓகேவா? அப்ப டூப்ளிகேட்னா ஸ்கொயர், சப் டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட், ட்ரிப்ளிகேட்னா கியூப், சப் ட்ரிப்ளிகேட்னா கியூப் ரூட். 4 இது வந்துச்சா ஈஸியா? இப்போ அஞ்சாவது டைப் ரேஷியோவினுடைய அஞ்சாவது டைப் தலைகீழ் விகிதம். பேர்ல இருக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ்னா என்ன? தலைகீழ். அப்படியே திருப்பி போடுற தலைகீழா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 4:5 தலைகீழ் விகிதம் காண்க. ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 4:5 அப்படின்னு கேட்டாங்கன்னா 5:4. ஓகேமா? சிம்பிள் தானே? சரி, இதெல்லாம் ஒரு क्वेश्चन. அப்ப இந்த மாதிரி क्वेश्चन கேட்டு டக்குன்னு முடிச்சிடுவேன். இப்போ இதுக்கு சொல்லுங்க சார், நான் 6:3:2 சொன்னீங்கன்னா தப்பு. என்ன சார், நீங்க தானே தலைகீழா திருப்ப சொன்னீங்க, அப்ப தலைகீழா தானே திருப்பி இருக்கேன், அப்ப அங்க தலைகீழா திருப்பினா மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க? ஏன் நான் தலைகீழா அங்க திருப்ப கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாமா, திருப்ப கூடாது. 2 நம்பர் இருக்கும் போது நீ தலைகீழா திருப்புறது எந்த ப்ராப்ளமும் இல்ல. 2 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தலைகீழா தாராளமா திருப்பலாம். ஏன் நான் சொல்றேன்றத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நீ ஒரு வேலை பண்ணணும், அந்த வேலை 3 நம்பர்ல வரும்போது பலிக்காம போயிடும். அதுக்காக சொல்றேன். அந்த வேலை 2 நம்பரா இருக்கும்போது as it is என்ன இருக்கும், அந்த நம்பர்ஸ் அப்படியே என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். அப்ப இன்வெர்ஸ் ரேஷியோ ஃபார் 4:5 னா 5:4 தான். அதுல எந்த சேஞ்சஸுமே வராது. எப்போ 2 நம்பர் இருக்கும்போது. ஆனா 3 நம்பர் இருக்கும்போது நீ அதே மாதிரி தலைகீழா திருப்பினா உன் ஆன்சர் தான் தப்பு, உன் மார்க் தான் போகும். அப்ப அங்க என்ன பண்ணணும், இதுதான் ஒரிஜினல் வேலையை. நான் என்னன்றத சொல்லிடுறேன், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ நான் ஒரு 16:17 இதனுடைய தலைகீழ் விகிதம் கேக்குறேன். 2 நம்பர் தான் இருக்கு. 2 நம்பர் கொடுத்துட்டு தலைகீழ் விகிதம் கேட்டா திருப்பிடு, அவ்வளவுதான். 17:16 அப்படின்னு போட்டுருவேன். புரியுதா? 17:16 is the inverse ratio for 16:17. 16:17 தலைகீழ் விகிதம் 17:16. எப்போது 2 நம்பர் கொடுக்கும்போது. ஆனா இதே 3 நம்பர் கொடுக்கும்போது அப்படியே சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா இங்க அது பலிக்காது. அப்ப நீ என்ன பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடு. எல்சிஎம் எடு. எல்சிஎம் எப்படி சார் இருக்குதுன்னா, நான் ஆல்ரெடி எல்சிஎம்க்கு ஷார்ட்கட் கத்து கொடுத்திருக்கேன். என்னன்னு கத்து கொடுத்திருக்கேன்? இருக்கிறதுலே பெரிய நம்பரை பாருங்க. பெரிய நம்பர் எது? 3 நம்பர்ல 6. அப்ப 6 தான் எல்சிஎம். ஓகேவா? சரி, உடனே எல்சிஎம் எடுத்துக்க கூடாது. அந்த 6 2வது வாய்ப்பாட்டிலயும் வரணும், 3வது வாய்ப்பாட்டிலயும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அவன் தான் எல்சிஎம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 4 6 வைக்கிறேன். இப்பயும் 6 எல்சிஎம்னு எடுத்துக்க கூடாது. 6 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஆனா 6 2வது வாய்ப்பாட்டுல வருவான், 4வது வாய்ப்பாட்டுல வருவானா? வரமாட்டான். அப்ப 6 எல்சிஎம் இல்ல. உடனே 6 நான் எதால பெருக்கிறேன்? 2ஆல பெருக்கிறேன். ஏன்னா அடுத்த பெரிய நம்பரை உருவாக்குறேன். 6 2ஆல பெருக்கினா என்ன? 12. 12 2வது வாய்ப்பாட்டுலயும் வருவான், 4வது வாய்ப்பாட்டுலயும் வருவான், 6வது வாய்ப்பாட்டிலயும் வருவான். அப்ப 12 தான் இந்த 3 நம்பருடைய எல்சிஎம். 12 தான் என்னது? எல்சிஎம். அந்த மாதிரி சிம்பிளா நான் கத்து கொடுத்தேன் ஒரு பாக்குறதுக்கு. அந்த மெத்தட வச்சு தான் இப்ப போடுறேன். 6 இந்த 3 நம்பர்லயுமே வருதா? செகண்ட் டேபிள்லயும் வரும், தேர்ட் டேபிள்லயும் வரும், 6th டேபிள்லயும் வரும். சோ 6 தான் இந்த 3 நம்பருடைய எல்சிஎம். இப்ப இத வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன்? அந்த தலைகீழ் விகிதத்தை கண்டுபிடிக்க போறேன். 6ல எத்தனை 2மா இருக்கு? உங்ககிட்ட 6 ரூபாய் இருக்கு. எத்தனை 2 ரூபாய் காயின் சேர்ந்தா 6 ரூபாய்? 3 2 ரூபாய் காயின் சேரணும். அப்ப 3. 6ல எத்தனை 2 இருக்கு? 3 2. 6ல எத்தனை 3 இருக்கு? 2 3. 6ல எத்தனை 6 இருக்கு? ஒரு 6. அவ்வளவுதாமா. அப்ப தலைகீழ் விகிதம் எதுனா 3:2:1. எது? 3:2:1. அப்ப 3 நம்பர் கொடுக்கும்போது வேற, 2 நம்பர் கொடுக்கும்போது வேற. 2 நம்பர் கொடுத்தா ஒரு பிரச்சனையுமே இல்ல. தலைகீழ் விகிதம் கேட்டா அப்படியே தலைகீழா திருப்பிடு, முடிஞ்சிருச்சு. 17:16 16:17 அப்படி முடிஞ்சிருச்சு. ஆனா 3 நம்பர் கொடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணுங்க? try to take the LCM. LCM எடுங்க. அந்த LCM பார்த்துட்டு அந்த LCM இது எத்தனை முறை இருக்கு, இது எத்தனை முறை இருக்கு, இது எத்தனை முறை இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப 6ல 2 3 முறை, 6ல 3 2 முறை, 6ல 6 ஒரு முறை, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. LCM எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணுங்க. ஃபைனலா क्वेश्चन வச்சிருப்பேன் டெஸ்ட்க்கு, கரெக்ட்டா பண்ணனும். 5 டைப்ஸ் முடிச்சிட்டோம். நான் மொத்தமா எத்தனை டைப் இருக்குன்னு சொன்ன ரேஷியோல 6 டைப். டூப்ளிகேட், சப் டூப்ளிகேட், ட்ரிப்ளிகேட், சப் ட்ரிப்ளிகேட், இன்வெர்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ரேஷியோ, கலவை விகிதம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விகிதங்களை கொடுத்து கலக்க சொல்லுவோம். புரியுதா? ஒன்றுக்கு மேற்பட்டது 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்க? Find the compound ratio for 2:3, 2:5, 3:4, 4:7.
கலவை விகிதம் 2:5 3:4 4:7 கலவை விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேட்டாங்க. அப்ப இங்க 3 ரேஷியோ கொடுத்து கலக்க சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த ரேஷியோவை 2:5 எழுதலாம், இல்லனா என்ன எழுதலாம் 2/5 எழுதலாம். இத 3:4 எழுதலாம், இல்லனா 3/4 எழுதலாம். இத 4:7 எழுதலாம், இல்லனா 4/7 எழுதலாம். சொன்னேன்ல, இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் ஒண்ணுதானே. அப்ப இந்த மாதிரி எழுதி இருக்கேன். இதுல பெருக்கல், நியூமரேட்டர் உள்ளவங்க எல்லாம் ஒண்ணா பெருக்குங்க, டினாமினேட்டர்ல உள்ளவங்க எல்லாம் ஒண்ணா பெருக்குங்க, அவ்வளவுதான். கலக்க சொல்றான்ல, அப்ப இந்த விகிதத்தை அந்த விகிதத்தோட கலக்கும் போது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன், சேர்க்க போறேன். அப்ப ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நான் என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்ப 2 3 6 6 நாள் 24, மேல வந்தது என்னது 24, கலந்துட்டேன். 2யும் 3யும் பெருக்கினா 6, 6யும் 4யும் பெருக்கினா 24. 5 நாள் 20, 20 × 7 140, 20 × 7 140. ஏன்னா 2 7 14 0 1 இருந்துச்சு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இத அடிக்க முடிஞ்சா அடிங்க, அடிக்க முடியலன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க, 24:140 கொடுத்திருந்தா போட்டுடலாம். இல்லையா, இத நான் இன்னும் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். 12/70 ன்னு வரும். அதையும் நான் தாராளமா அடிக்கிறேன்னா 6/35 வரும். அவ்வளவுதானே. ஏன்னா 24ல பாதி 12 ரெண்டாவது வாய்ப்பாட்டுல தான் அடிச்சிருக்கேன். 24ல பாதி 12, 140ல பாதி 70. திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல வச்சா 12ல பாதி 6, 70ல பாதி 35. அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகாது. அதனால as it is விட்டேன். அப்ப 24/140 இருந்தாலும் நீங்க போடலாம், இல்லனா 6/35 இருந்தாலும் நீங்க போடலாம். ஓகேவா? சோ கலவை விகிதம்ன்ற போது கலந்துட்டேன். புரிஞ்சுச்சா? கலவை விகிதத்தை என்ன பண்ணிட்டேன், கலந்துட்டேன். ஓகேவா? சோ காம்பவுண்ட் ரேஷியோ இதுதான். சோ ரேஷியோட டைப்ஸ் ஞாபகம் இருக்கா? டூப்ளிகேட், சப்டூப்ளிகேட், ட்ரிப்ளிகேட், சப்ட்ரிப்ளிகேட், இன்வர்ஸ், காம்பவுண்ட். டூப்ளிகேட்னா என்ன பண்ணணும், இருபடி ஸ்கொயர் பண்ணணும். சப்டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ட்ரிப்ளிகேட்னா கியூப் பண்ணணும். சப்ட்ரிப்ளிகேட்னா கியூப் ரூட் எடுக்கணும். அதே இன்வர்ஸ்னா தலைகீழா மாத்தணும். எப்போ 2 நம்பர் இருக்கும்போது, 3 நம்பர் இருக்கும்போது என்ன பண்ணணும், அதுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்ல அது எத்தனை முறை இருக்குன்றத மார்க் பண்ணி போட்டுற போறீங்க. காம்பவுண்ட் ரேஷியோ கலவை, நியூமரேட்டர்ல ஒண்ணா பெருக்கிக்குவோம், டினாமினேட்டர்ல ஒண்ணா பெருக்கிக்குவோம். ஃபைன். இப்போ நீங்க பார்க்க போறது 8வது இது ஸ்லைட்ல. இது ஈஸி. கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ, விகிதங்களை ஒப்பிடுதல். என்னது ஆக்சுவலா விகிதங்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விகிதங்களை ஒப்பிடுதல் அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயமா, இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இத நான் நானே ஒரு 2-3 இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் பார்த்தேன். ரொம்ப பெருசா எடுக்கிறாங்க, உட்கார்ந்து அதை வகுத்து. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9:14 9/14 இது ஒரு பாயிண்ட்ல வரும், 0.3 வரும் அப்படின்னா யாருமா இந்த காலத்துல அப்படி எல்லாம் உட்கார்ந்து பண்றதுக்கு இருக்காங்க? சோ நம்ம வந்து வேகமா பண்ணணும், அதுதான் நம்மளுடைய விஷயம். சோ இந்த இடத்துல நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு 2 விகிதத்தை கொடுத்து இவன் பெரியவனா அவன் பெரியவனா இல்ல எவன் சின்னவன், பெரியவனை கண்டுபிடிச்சா மிச்சம் இருக்கவன் தான் சின்னவன், அந்த மாதிரி தெரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் எழுதி போட்டிருக்கேன். A:B பெரியவனா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்க இவங்க தான் A, இவங்க B is to A:B. மேல இருக்கவர் A, கீழ இருக்கவர் B. ரெண்டாவது ரேஷியோல இருக்க இவங்க தான் என்னன்னு பாத்தீங்கன்னா CD. ஓகேவா? is to. அப்ப மேல இருக்கவர் C, கீழ இருக்கவர் D. இப்போ A:B தான் பெரியவங்கன்னு நீ கண்டுபிடிக்கணும் C:D விடனா எப்படி இருக்கணும்னா AD யும் D யும் பெருக்கணும், B யும் C யும் பெருக்கணும். அப்படி பெருக்கி AD பெருசா வந்துச்சுனா இவங்க பெரியவங்க. ஒண்ணு இல்லம்மா, இப்போ இது மாதிரி எழுதி இருக்கேனா கீழே எழுதி இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் இப்படி எழுதி இருக்கேன். 5/8 5:8 எழுதலாம், 9/14 9 × 14 எழுதலாம். இது உனக்கு எழுதுறதுக்காக காமிச்சேன். இப்போ இதை அழிச்சிடுறேன். இந்த மாதிரி கொடுத்தாலும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப ரேஷியோ கொடுத்திருந்தாலும் இது இப்படி மாத்தி எழுதிக்க, அதான் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிருக்கேன், 5/8 9/14. இப்போ இவரு A, இவரு C, இவரு D, இவரு B. ஓகேவா? A/B C/D ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ A-வையும் D-யும் பெருக்க சொல்றேன், B-யும் C-யும் பெருக்க சொல்றேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. A × D, B × C. A-வையும் D-யும் பெருக்கு, B-யும் C-யும் பெருக்கு. இப்போ A-வையும் D-யும் பெருக்குனா 14 × 5, 14 5 பெருக்குனா என்னமா வருது 70. 14 5 பெருக்குனா 70. 8 9 பெருக்குனா 72. 8 9 72. இப்போ உனக்கு தெரியுதா 70 பெருசா 72 பெருசா? 72 தான் சார் பெருசு. இந்த பக்கம் இருக்கவன் பெரியவனா வந்தா இவன் தான் பெரியவன். புரியுதா? அப்ப ஆன்சர் 9/14 இவங்க தான் பெரியவங்க. 9/14 தான் என்னது பெரியவங்க. இவங்க 2 பேர்ல யார் பெரியவங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த கம்பாரிசன் பார்த்தேன். இதே இவங்க 2 பேர்ல யார் சின்னவங்கன்னு கேட்டா இவங்க தான் சின்னவன், அப்ப இவங்க தான் சின்னவங்க. 5/8 அப்படின்னு முடிச்சிட்டு இருப்பேன். அப்போ இவைகளில் பெரிய விகிதம் எதுவும் கேட்கலாம், அல்லது இவைகளில் சிறிய விகிதம் எதுவும் கேட்கலாம். பெரிய விகிதம்னு கேட்டா இந்த கம்பாரிசன் வச்சுக்கோ, சின்ன விகிதம்னு கேட்டா இதை கம்பாரிசன் வச்சுக்கோ. இதை விட்டுட்டு நம்ம ஏமா வகுத்து 0 தான் போடணும்? ஏன்னா இதை நமக்கு 4 பேர் கேள்வி எப்படி தெரியுமா கேட்கறாங்க, 4 இது கொடுத்துடுறாங்க, 4 ஆப்ஷன்.
4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ல எது பெரிய விகிதம்னு கேக்குறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல இருக்கவங்களையும் பி ஆப்ஷன்ல இருக்கவங்களையும் மோத விடணும். இதுல யார் பெரியவங்கன்னு கண்டுபிடிச்சு அவனை கூட்டு போய் சியோட மோத விடணும். அதுல யார் பெரியவங்க கண்டுபிடிச்சு அதை கூட்டு போய் டியோட மோத விட்டு பெரியவங்களை கண்டுபிடிக்கணும். இதுதான் மேட்ரே. அப்போ இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்தாலும் பயந்துராதீங்க. இவங்க 2 பேருக்கு மோதல விட்டு இவங்கல இருந்து பெரியவனை, ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான், 2 டீமை மோத விட்டு அதுல ஒரு பெஸ்ட் டீம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு டீமோட மோத விடுவேன். அந்த மாதிரி தான் ஏவையும் பியும் மோத விட்டு பெஸ்ட் எடுத்துட்டு போய் சியோட மோத விடுவேன். திருப்பி அவங்க 2 பேரையும் மோத விட்டு டியோட மோத விட்டு கடைசியில ஒரு ஆளை என்ன பண்ணுவேன், ஜட்ஜ் பண்ணுவேன். சோ இவங்க இதுதான் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஏ பின்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் ரேஷியோ சி டின்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா அவன் தான் பெரியவன், இந்த பக்கம் பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா அவன் தான் பெரியவன். ரெண்டுமே சமமா வந்துச்சுன்னா கொடுத்துருக்கோம் பாரு, ரெண்டுமே சமமா வந்துச்சுன்னா 2 ரேஷியோ எப்படி இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, உனக்கு எக்ஸாம்பிளுக்கு அடுத்த ஸ்லைட்ல நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ 9வது ஸ்லைட்ல வச்சிருக்கிறது 2:3 பெரியவனா 4:5 பெரியவனான்னு கேட்டிருக்காங்க. எப்படி எழுதலாம், 2/3 4/5. இப்போ இவன் ஏபி இவன் சிடி பெருக்குங்க, ஏவையும் டியும் சியும் டியும் 2 5 10 3 4 12. பெரியவன் யாரு, 12 இருக்க பக்கம். அப்ப யார் பெரியவன், 4:5 பெரியவன். இப்ப இது 2 பேர்ல யார் சின்னவன் கேக்குறேன். இது பெரியவன் கேட்டேன், பெரியது எது, பெரியது எது. இதுல நான் கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறியது எது அப்படின்னு கேக்குறேன். பெருக்கலாமா, 6யும் 9யும் பெருக்குங்க, 6 9 9யும் 6யும் பெருக்குனா 54, 7யும் 7யும் பெருக்குனா 49. இவன் பெரியவன், நான் பெரியவனை கேட்டிருக்கேன், சிறியவன் கேட்டிருக்கேன். அப்ப இவன் சின்னவன்றதுனால 7/9 தான் என்னது, சின்னது. ஓகேவா? அப்ப क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இது எப்படி முடிச்சோம், இதுக்கு போயிட்டு நம்ம தேவையில்லாம டெசிமல் எழுதுனா நமக்கு தானே டைம் வேஸ்ட், வேண்டாம். சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. இப்போ இந்த क्वेश्चन இது ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான क्वेश्चन. எப்படி அந்த ரேஷியோவினுடைய கம்பேரிசன், இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चन அப்படின்னு பார்க்கும்போது அதையும் விட முக்கியமான क्वेश्चन இதுவும் கூட. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் क्वेश्चन, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். A:B 5:14 ன்னு சொல்றாங்க, B:C 7:3 சொல்றாங்க. அப்படின்னா A:B:C என்னன்னு சொல்றாங்க, நம்மள கேக்குறாங்க. என்னன்னு சொல்ல போறாங்க, ரொம்ப நல்லா தாங்க சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கேக்குற அந்த क्वेश्चन A:B:C என்ன, A:B:C என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் A:B என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிருங்க. A:B 5:14, A:B என்ன 5:14. அடுத்தது B:C என்ன கொடுத்திருக்காங்க, 7:3. இப்ப B இதுலயும் பொதுவா இருக்கா, இதுலயும் பொதுவா இருக்கா. ஆனா இதுல A மட்டும் தான் இருக்கா, அதுல C மட்டும் தான் இருக்கா. அப்போ இந்த B A ஓட கம்பேர் பண்ணும்போது 14 பங்கு இருக்கானா, இதே B C ஓட கம்பேர் பண்ணும்போது 7 பங்கு இருக்கானா. இப்ப நான் வந்து A:B கொடுக்கும்போது இங்க எழுதிட்டேன். இப்ப B:C 7:3 பாக்குறேன். இங்க எத்தனை எழுதலாம்னா ஏற்கனவே யாரு இருக்கிறாங்க, 14 இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒண்ணு இல்ல, கீழே எழுதிருங்க. 7:3, B க்கு நேரா 7, C க்கு நேரா 3 எழுதிட்டேனா, ஒண்ணு இல்ல, A:B எழுதிட்டேன், B:C கீழே எழுதிட்டேன். இப்போ இங்க காலியா இடம் இருக்கு, நல்ல ஞாபகம் வச்சு, இங்க ஒரு காலி இடம், இங்க ஒரு காலி இடம் இருக்கு. 2 இடம் காலியா இருக்கா, நம்மதாமா, நம்மள எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. ஒரு இடம் காலியா இருந்தா என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல இடம் காலியா இருக்கு, உடனே போய் புடிச்சிடுவோமா, ஏய் இடம் காலியா இருக்குது, கொஞ்சம் நவுத்தி கட்டே வீட்டை நவுத்தி கட்டே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரிதான் காலியா இருந்தா அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ற மனுஷங்க மாதிரிதான் இந்த இடம் காலியா இருக்குன்னா பக்கத்துல இருக்க நபர் போய் என்ன பண்ணிடுவான், இடத்த புடிச்சிடுவான். அப்ப C-ன்ற இந்த இடம் காலியா இருந்துச்சுன்னா இந்த 14 போய் இங்க இடத்த புடிச்சிடுவான். இங்க இந்த இடம் காலியா இருக்கிறதால இந்த பக்கத்துல இருக்க 7 வந்து இடத்த புடிச்சிடுவான். அப்ப பக்கத்துல இடம் காலியா இருந்துச்சுன்னா அந்த பக்கத்துல இருக்கவங்க இடத்த புடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். இப்ப 5 7 பேருக்குன்னா 35, 14 5 பேருக்குன்னா 70ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ 7 2 பேருக்குன்னா 14, 84ன்னு நினைக்கிறேன். 14 7 84 வராதே, 70 14 7 14யும் 7யும் பேருக்குன்னா 7 4 28, சாரி 98 வருது, 98. அடுத்தது 14 3 பேருக்குன்னா 28 38 42, ஓகேவா, 42. சோ இதுக்கு அப்புறம் அடிச்சு சொல்லலாம், இல்லனா அடியிலனா அதோட ஆன்சர் எழுதலாம். அப்ப A:B:C 35:98:42. எனக்கு தெரிஞ்சு 7வது வாய்ப்பாட்டுல அடியும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 42 7வது வாய்ப்பாட்டுல இருக்குது, 98 7வது வாய்ப்பாட்டுல இருக்குது, 35 7வது வாய்ப்பாட்டுல இருக்கு. 7வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இவர் 5 முறை, ஏன்னா 7 35. 7வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இவர் 14 முறை, ஏன்னா 14 7 98. 7வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இவர் 6 முறை. அப்ப 5:14:6
6 5:14:6 ஓகேவா சோ I 14 6 இதுதான் எதனுடைய ஆன்சர்னு பாத்தீங்கன்னா A:B:C னுடைய ஆன்சர் ஓகேவா சோ இப்போ ஈஸியா புரிஞ்சிடுச்சா அப்ப இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस கொடுத்தா சால்வ் பண்றது கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியா என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் I:14:6 தான் ஆன்சர் இப்போ இதே மாதிரி தான் இந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ண போறோம் இங்க A:B:C தான் கேட்டிருக்காங்க சோ A:B:C னா எழுதிருங்க ஃபர்ஸ்ட் A:B:C A:B வந்து 2:5 B:C வந்து 3:4 அவ்வளவுதான்மா 5 இங்க இடம் பிடிச்சிடும் இங்க வந்து யார் இடம் பிடிச்சிடுவா 3 2 3 6 I3 5 I4 20 ஓகேவா சோ 20 5 அடிபடும் 6 இதோ அடிபடாதுல சோ இதை as it is இதே விட்டுலாம் 6 15 அடிபட மூணாவது வாய்ப்பாட்டுல ஆனா மூணாவது வாய்ப்பாட்டுல 20 வராது சோ இது எதுமே அடிபடல சோ A:B:C னுடைய மதிப்பு 6:15:20 முடிஞ்சிருச்சு ஓகேவா ஈஸி தானே இதுக்கு அப்புறம் யாராவது சொல்ல முடியுமா அப்ப இந்த மாதிரி எழுதிட்டு டக்கு 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 முடிச்சு விட்டுருங்க சோ இதுல ஒரு क्वेश्चन கேட்பாங்க இப்போ நீங்க மூணுமே கேட்டுட்டேன் A:B:C ன்னு கேட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எனக்கு A:C மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னது A:C மட்டும் சொல்லுங்கன்னா ஏவையும் சியையும் கண்டுபிடிச்சா போதும் அப்ப நீ எழுதுறதெல்லாம் இவரையும் எழுதணும் ஆனா இவங்களை பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த கேள்வியில யாரை கேட்டிருக்காங்க A:C தான் கேட்டிருக்காங்க அப்ப ஏவையும் சியையும் மட்டும் பெருக்கி சொல்லுங்க A என்னது 6 C என்னது 20 இதுக்கப்புறம் இதை அடிக்கலாமா ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிக்கலாம் 3:10 அப்ப A:C னுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னா 3:10 என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி கேட்டாங்க மட்டும் சொல்லுங்க புரியுதா இந்த மாதிரி கேட்டா யார கேக்குறாங்களோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து 4 ரேஷியோ கொடுத்திருக்கேன் சார் 3 தானே கத்து கொடுத்தீங்க இப்ப என்ன 4 இருக்குன்னா 4 இருந்தாலும் அதுதான் A:B:C:D 4 கொடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் A:B 1:3 B:C 2:5 C:D 2:3 ஓகேவா சரியா போச்சாமா இப்போ அந்த காலி இடத்தெல்லாம் நிரப்பணுமா காலி இடத்தெல்லாம் நிரப்பணும் இப்ப இங்க காலியா இருக்க இடம் பக்கத்துல யார் இருக்கா 2 தள்ளுவான் இடத்த புடின்னு புடிச்சிடுவான் இப்ப இங்க காலியா இருக்கா இவன் தள்ளுவான் 3 இடத்த புடிச்சிட்டான் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் காலியா இருக்கு அங்க ஒரு இடம் காலியா இருக்கு அப்ப யார சார் போடுறதுன்னா இந்த பக்கம் இருக்கிற இடத்தை இவன் புடிச்சிடுவான் 5 இந்த பக்கம் இருக்கிற இடத்தை இவன் புடிச்சிடுவான் 2 அவ்வளவுதான் இடம் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் A:B:C:D கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரையும் பெருக்கணும் 2 2 4 4 1 4 2 2 4 4 3 12 2 5 10 13 30 3 5 5 3 45 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அப்போ எல்லாரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை சொல்லியாச்சு அப்ப A:B:C:D னுடைய மதிப்பு 4:12:30:45 இப்போ இதுல ஒன்னு ஸ்பெசிபிக்கா எதனா ஒன்னு கேக்குறாங்க B:D மட்டும் காண்க அப்படின்னு ஒன்னு கேக்குறாங்க புரியுதா சொல்றது B:D மட்டும் காண்க அப்ப நீ ஏவையும் சியையும் பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப கேள்வியில 4மே கேட்டதனால 4மே பெருக்கி சொன்னேன் B:D மட்டும் கேட்டா நான் B யும் D மட்டும் பெருக்கினா போதும் B வந்து என்ன வந்துச்சு 12 D வந்து என்ன வந்துச்சு 45 இது அடிக்கலாமா மூணாவது வாய்ப்பாட்டுல அடிபடும் மூணாவது வாய்ப்பாட்டுல இவர் 4 முறை இவர் 15 முறை சோ ஆன்சர் 4:15 ஆக்சுவலா கரெக்ட் தானே கரெக்ட் தான் நினைக்கிறேன் கரெக்ட் தான் 4:15 புரிஞ்சுதா சோ அடுத்த क्वेश्चन போலாமா இது விகித சமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन தான் சோ விகித சமனை பொறுத்தவரையும் இப்போ இவ்வளவு நேரம் நான் கத்து கொடுத்தது எல்லாமே ரேஷியோவை பொறுத்தவரையும் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ நடத்திட்டேன் ரேஷியோல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நடத்தினேன் 6 டைப்ஸ் அந்த 6 டைப்ஸ்ல வந்து என்னென்ன டைப்ஸ் சொன்னேன் டூப்ளிகேட் சப்டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் சப்ட்ரிப்ளிகேட் இன்வர்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்து என்ன சொன்னீங்க கிரேட்டர் ரேஷியோ எது பெரிய பின்னம் எது சிறிய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினேன் அதுவும் ஈஸியா புரிய வச்சிட்டேன் அடுத்து என்ன சொன்னேன் இந்த A:B:C:D கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைப்ல ஓவர் அடுத்து விகித சமன்ல இருக்கக்கூடிய பேசிக் क्वेश्चंस பார்த்துட்டு செகண்ட் டைப்ல கொஞ்சம் இறங்கி क्वेश्चंसல விளையாடுவோம் ஓகேவா சோ ஹோம்வொர்க் வேற இருக்கு மறந்துடாதீங்க சோ இந்த விகித சமனை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन இந்த 3 தான் ஏன்னா இந்த 3 தான் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது விகித சமன் காண்க நான்காவது விகித சமன் காண்க சராசரி விகித சமன் காண்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க 3 क्वेश्चन கேட்பாங்க அது என்ன சார் மூன்றாவது விகித சமன் நான்காவது விகித சமன் சராசரி விகித சமன்னா எனக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமா எத்தனை நம்பர் வேணும்னா ஒரு 3 நம்பர் வேணும் ஏன்னா அப்பதான் என்ன 4வது நம்பரை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அந்த 3 நம்பர் வேணும்னா இதுதான் ஜெனரல் ஃபார்ம் பொது வடிவம் சொல்லக்கூடிய ஜெனரல் ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எழுதி போட்டிருக்கிறது தான் ஓகேவா இதை நீங்க பாருங்க நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும் பொது வடிவம்
நாலாவது நம்பரை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி ஒன்னாவது நம்பரால வகுத்தா எனக்கு என்ன நம்பர் கிடைச்சிடும்? நாலாவது நம்பர். அப்ப விகித சமன்னாலே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது நம்பர் கிடைக்கணும்னா ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி ஒன்னாவது நம்பரால வகுக்கணும். சோ 2 × 3 டிவைடட் பை 1. 2 × 3 டிவைடட் பை 1 எது கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகேவா? சோ நாலாவது நம்பர் கிடைக்கணும்னா ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி 1 ஆல வகுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் இந்த மூன்றாவது விகித சமன் கேட்டாலும் உன்னால சொல்ல முடியும், நான்காவது விகித சமன் கேட்டாலும் உன்னால சொல்ல முடியும், சராசரி விகித சமன் கேட்டாலும் உன்னால சொல்ல முடியும். சோ விகித சமனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நம்பர் கொடுக்கறாங்க. அதாவது முதல் எண் இப்படி கொடுக்கறாங்கன்னா முதல் எண் ரிலேட்டட் டு இரண்டாவது எண், அடுத்தது மூன்றாவது எண் ரிலேட்டட் டு நான்காவது எண், மூன்றாவது எண் ரிலேட்டட் டு நான்காவது எண் இப்படி கொடுப்பாங்கம்மா. முதல் எண், இரண்டாம் எண், மூன்றாம் எண், நான்காம் எண். இதை நான் இப்ப கொடுக்கும் போது உனக்கு எழுத எப்படின்னு கத்து கொடுத்துறேன். அப்ப இந்த நாலாவது நம்பர் கிடைக்கணும்னா இந்த நம்பரையும் பெருக்கி எதால வகுக்கணும்? முதல் நம்பரால வகுக்கணும். அப்ப ஈஸியா இப்ப ஞாபகம் இருக்குல்ல, ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுத்தா எது கிடைக்குமா? நான்காவது நம்பர் கிடைக்கும். அப்ப இதுதான் அதனுடைய பொது வடிவம். கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று தான். ஒன்று மூன்றாவது விகித சமன் சொல்லக்கூடிய தேர்ட் ப்ரொபோர்ஷன், நான்காவது விகித சமன் சொல்லக்கூடிய ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், சராசரி விகித சமன் சொல்லக்கூடிய மீன் ப்ரொபோர்ஷன். சோ இதுல எதுன்றதை ஈஸியா இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து find the fourth proportional of 3, 7, 9 is 3, 7, 9 என்ற எண்களின் நான்காவது விகித சமனை காண்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், மூன்றாவது விகித சமன் கேட்பாங்க, நான்காவது விகித சமன் கேட்பாங்க, இல்ல சராசரி விகித சமன் கேட்பாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆர் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆர் மீன் ப்ரொபோர்ஷனல் சொன்னேன். இங்க கேட்டிருக்கிறது ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். சோ எனக்கு இப்போ என்னன்னா அந்த நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த நம்பர் இப்படி எழுதுங்க நான் சொன்ன ஃபார்மட்ல. 3:7:9:x. புரியுதா? நாலாவது விகித சமன், நான்காவது இடத்துல x போட்டுக்கிட்டேன். சோ எனக்கு நான்காவது விகித சமன் கேட்கணும்னா கண்டிப்பா எத்தனை நம்பர் கொடுக்கணும்? 3 நம்பர் கொடுக்கணும். நான்காவது விகித சமன் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நம்பர் கொடுக்கணும்? 3 நம்பர் கொடுக்கணும். அந்த 3 நம்பரை இப்படி லைனா எழுதிக்கிட்டேன். 3, 7, 9 x. இப்போ எனக்கு இந்த நாலாவது நம்பர் தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுத்தா எனக்கு என்ன கிடைச்சிடும்? நாலாவது நம்பர் கிடைச்சிடும். இப்போ இதுக்கு அப்புறம் நான் சொல்லி தரணுமா? அடே 3 முறை, இது ஒரு முறை. சோ 7 3 21. அப்ப அந்த நாலாவது விகித சமன் எது? 21ன்றதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப நாலாவது விகித சமன் வேணும்னா உனக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருவாங்க? 3 நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த 3 நம்பர் இப்படி லைனா எழுதிட்டா ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் பிரிக்கும் முதல் நம்பரால் வகுத்தா உனக்கு எத்தனாவது நம்பர் கிடைச்சோம்? நாலாவது நம்பர் கிடைச்சோம். இது நான்காவது விகித சமன்க்கு. இதே மூன்றாவது விகித சமன் third proportional of 16 and 32. இப்போ உனக்கு எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்க? ரெண்டே நம்பர் தான். எப்பவுமே third proportion கொடுத்தா ரெண்டு நம்பர் தான் கொடுப்பாங்க. ஒன்னு 16, இன்னொன்னு 32. அப்ப இதுவே கண்டுபிடிக்கணுமா சார்னா? எப்பவுமே நமக்கு மேல 4 நம்பர் வேணுமா? மேல 4 நம்பர் இருந்தா தான் நம்ம சொல்ற இது வந்து பலிக்கும். ரெண்டாவது நம்பர் இன்டு மூணாவது நம்பர் டிவைட் பை முதல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நாலாவது நம்பர். அப்ப மேல 4 நம்பர் இல்லையே சார்னா இந்த ரெண்டாவது நம்பரையே நான் எதுவா எழுதிக்கிறேன்? நான் மூணாவது நம்பரா எழுதிக்கிறேன். ரெண்டாவது நம்பரையே என்ன பண்ணிட்டேன்? மூணாவது நம்பரா எழுதிக்கிட்டேன். அப்ப இங்க வர நம்பரையே இங்க எழுதிக்கிட்டேன். இப்போ இத வந்து கண்டுபிடினா இப்ப எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கா? சோ 32 * 32 டிவைடட் பை 16. 16வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இது ரெண்டு முறை. சோ 32 ரெண்டால பெருக்குனா 64. அப்ப மூன்றாவது விகித சமன் எதுன்னு பாத்தீங்கன்னா 64 ஆன்சர். ஓகேவா? அப்ப மூன்றாவது விகித சமன் கேட்டா ரெண்டு நம்பரையும் பெருக்கி ரெண்டாவது நம்பரையும் என்ன பண்ண போறேன்? மூணாவது நம்பரா எடுத்துக்க போறேன். சோ ரெண்டையும் மூணு பெருக்கி ஒன்னால வகுத்துக்க போறேன். சோ அடுத்தது என்ன? நான் வந்து 3 क्वेश्चन டைப் தான் சொன்னேன். ஒன்னு நான்காவது விகித சமன் fourth proportional, இன்னொன்னு மூன்றாவது விகித சமன் third proportional, இன்னொன்னு மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ மீன் proportional வந்து பாத்தீங்கன்னா 4 மற்றும் 25 இங்கேயும் ரெண்டு நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 25 25 எடுத்துக்கணும். ஆனா கூடாது, சராசரின்னு சொல்லிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சராசரின்றது எங்கம்மா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டை பத்தி பார்க்கும்போது நம்மளுடைய சராசரி பெர்சன்டேஜ் எடுத்துருப்போம்ல, ஆவரேஜ் பெர்சன்டேஜ் 5 சப்ஜெக்டையும் கூட்டி 5 ஆல வகுத்திருப்பீங்களே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த 1 + 2 + 3 + 4 + 5 இந்த 5 நம்பருடைய சராசரி காண்க அப்படின்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 இதனுடைய சராசரி காண்கனா இந்த 5 நம்பரையும் கூட்டி எதால வகுக்கணும்? 5 ஆல வகுக்கணும். ஏன் சார் 5 ஆல வகுக்கிறீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எத்தனை? 5. அப்ப 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப 5 நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் கொடுக்கப்பட்டதோ அதால வகுக்கணும். 6 நம்பர் கொடுத்திருந்தா 6 ஆல வகுத்திருப்பேன். 7 நம்பர் கொடுத்திருந்தா 7 ஆல வகுத்திருப்பேன். இங்க 5 நம்பர் தான கொடுத்தாங்க, சோ 5 ஆல வகுக்கிறேன். அப்ப மேல இருக்கதெல்லாம் கூட்டினா 5 4 9 9 1 10 10 3 13 13 1 2 15. அப்ப 15/5 அடிச்சா என்ன வருது?
3. அப்ப சராசரி 3. இந்த நம்பர்களுடைய சராசரி 3. அந்த 3 எங்க இருக்கா? நடுவுல இருக்கா. அப்ப சராசரி என்பது பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் நடுவுல இருப்பான். இதுதான் உனக்கு இப்ப புரிய வச்சிருக்கேன். அப்ப 4க்கும் 25க்கும் சராசரி கேக்குறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தானே இருப்பான் சராசரி. 4 மற்றும் 25 மீன் ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்க சராசரின்னு. அப்ப 4க்கும் 25க்கும் நடுவுல தான் ஆன்சர் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இப்ப இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேவா? இப்ப இந்த நம்பரை எப்படி எழுதணும்னா நான் சொல்ற மாதிரி எழுது. 4:x:25. அப்ப அந்த சராசரி எங்க இருக்கும்? நடுவுல இருக்கும். அதனாலதான் நடுவுல 2 இடத்துல x போட்டுக்கிட்டேன். இங்க 2 நம்பர் கொடுத்தாலும் அந்த 2 நம்பரை வச்சே பண்ணலாம். இப்ப என்ன பண்ணணும்? ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கணும். சோ x into x divided by முதல் நம்பர், நாலாவது நம்பர் 25. x பெருக்கினா என்னமா? x ஸ்கொயர். 4 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா பெருக்கல் ஆயிடும். வகுத்தல் இருக்கக்கூடிய 4 அந்த பக்கம் போனா பெருக்கல். சோ x ஸ்கொயர் is equal to 100. x உடைய மதிப்பை காண்றதுக்கு இங்க ஸ்கொயர் எடுக்கிறேன். இங்க என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்ப x is equal to 10. அப்ப x உடைய வேல்யூ 10. அப்ப 4க்கும் 25க்கும் நடுவுல தான 10 இருக்கு. ஆமாவா? 4க்கும் 25க்கும் நடுவுல தான் 10 இருக்கு. இத இன்னமும் எளிமையா போடலாம்னா ஈஸி. எப்பவுமே இந்த மீன் ப்ரொபோர்ஷன் இது உங்களுக்கு புரியுதா? இது நான் எழுதுறது இந்த மாதிரிமா 4:x:x:25 ன்னு போட்டுருக்கேன். சோ அந்த ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் வரைக்கும் முதல் நம்பரால வகுத்தா இது கிடைக்கும்னு சொன்னா அதை வச்சு நீங்க போட்டீங்க. இப்போ x இன் மதிப்பு 10 வருது. சோ 10 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். 2 10 இல்ல, ஒரு 10 தான் x இன் மதிப்பு தான் கேட்பாங்க. சோ இந்த क्वेश्चन இன்னும் சிம்பிளா போடலாம்னா இப்போ 4க்கும் 25க்கும் தான் என்ன கேட்டிருக்காங்க? மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகித சமன் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்படி கண்டிப்பா கொடுக்கறாங்கன்னா அது ஸ்கொயர் ரூட் நம்பரா தான் இருக்கும். மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட் நம்பர் தான். ஸ்கொயர் ரூட் நம்பர் இல்லன்னா வேற எதனா பாரு. ஸ்கொயர் ரூட் தான் மேக்ஸிமமே கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து 25க்கு எடுத்தா 5, 4க்கு எடுத்தா 2. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க 10. ஆன்சர். ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்படி ஸ்கொயர் ரூட் நம்பர் கொடுத்தா 25க்கு 5 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, ரெண்டுத்தையும் பெருக்குனா என்னது? 10. அவ்வளவுதான். சோ அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டா ஈஸியா முடிச்சிடுவீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான்காவது விகித சமன் கேட்டிருக்காங்க. சோ 3 நம்பர் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கும் முதல் நம்பரால வகுத்து கிடைச்சிடும். அடுத்தது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா மூன்றாவது விகித சமன் இருக்கும். இந்த மூன்றாவது விகித சமன் வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரை பெருக்கி முதல் நம்பரால வகுக்கணும். அதாவது மூணாவது நம்பர் இருக்காது. சோ நான் ரெண்டாவது நம்பரையும் என்ன பண்ண போறேன்? மூணாவது நம்பரா எழுத போறேன். சோ அது எழுதி முதல் நம்பரால வகுத்தா கிடைச்சிடும். அதை வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவேன். அடுத்தது மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷனா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி நம்பர் இருக்கும். சோ ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த 2 நம்பரையும் பெருக்கி சொல்லிட்டு ஆன்சர் வந்துரும். சர்க்கிள் முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இப்போ அடுத்தது ஹோம்வொர்க் ப்ராப்ளம். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறதுக்கு முன்னாடி I just want to clarify the thing. ஓகேவா? ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். சோ ரேஷியோனா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே அது ரேஷியோ டக்குன்னு அடிச்சு ஒரு சிம்பிளிஃபை ஃபார்ம் கொடுக்கணும் ரேஷியோனாலே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ ரேஷியோல டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் சொல்லிட்டு டூப்ளிகேட், சப் டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் எடுப்பீங்க. சப் டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அடுத்து ட்ரிப்ளிகேட், சப் ட்ரிப்ளிகேட். ட்ரிப்ளிகேட்னா என்ன பண்ணனும்? கியூப் ரூட். கியூப். சப் ட்ரிப்ளிகேட்னா கியூப் ரூட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ் ரேஷியோ 2 நம்பர் கொடுத்திருந்தா அப்படியே திருப்பிடு. 3 நம்பர் கொடுத்திருந்தா அதுக்கு எல்சிஎம் எடுத்து அதுல எத்தனை இருக்குதோ அதை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிருந்தேன். அடுத்தது காம்பவுண்ட் ரேஷியோ, கலவை விகிதம். எல்லாத்தையும் கலக்கணும். சோ நியூமரேட்டர் எல்லாம் ஒன்ஸ் பெருக்கிடுங்க, டினாமினேட்டர் எல்லாம் ஒன்ஸ் பெருக்கிடுங்க, எழுதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது சோ 2 நம்பர் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏவையும் டியும் பெருக்குங்க, பியும் சியும் பெருக்குங்க. இந்த பக்கம் பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா அவன் பெரியவன், இந்த பக்கம் பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா இவன் பெரியவன். ரெண்டு பேருமே சமமா வந்தா ரெண்டு பேருமே சமம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட்ஸ் தான் கொடுத்திருந்தேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்திருந்தேன். அது எப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதே 4 வேரியபிள் வச்சு வந்தாலும் சேம் கான்செப்ட் தான். அடுத்து ரேஷியோவினுடைய ப்ரொபோர்ஷனுடைய இது கொடுத்திருந்தேன். சோ மூன்றாவது விகித சமன் சொல்லக்கூடிய தேர்ட் ப்ரொபோர்ஷன், இல்ல நான்காவது விகித சமன் சொல்லக்கூடிய ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், இல்ல மீன் ப்ரொபோர்ஷனல் சொல்லக்கூடிய சராசரி விகித சமன். இந்த மாதிரி ஒன்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பிரிக்கும் முதல் நம்பரால் வகுத்தா நான்காவது நம்பர் கிடைச்சிடும் சொல்லியிருந்தேன். சோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸுமே தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு கொடுத்திருக்க கூடியது ஹோம் ஒர்க். ஓகேவா? முதல் 5 கணக்குகள், இந்த 5 கணக்குகள் பாத்துக்கோங்க. இந்த 5 கணக்குகள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கனே தெரியும். எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. சோ இந்த 5 இதை பாத்துருங்க. இந்த 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்கன்றது தெரியுதா? அடுத்த 5 காமிக்கிறேன். சோ இத ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு ஹோம் ஒர்க் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்றீங்க. சோ அடுத்த 5 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீ டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய क्वेश्चन தான் கேட்டிருக்கேன். டூப்ளிகேட், சப் டூப்ளிகேட், ட்ரிப்ளிகேட், இன்வெர்ஸ், காம்பவுண்ட் கொடுத்திருக்கேன். சோ ஈஸியா முடிச்சிடுங்க. இன்வெர்ஸ் கூட 3 நம்பர் கொடுக்கல, 2 நம்பர் தான் கொடுத்திருக்கேன். பார்த்து ஒழுங்கா பண்ணுங்க. சோ ஈஸியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஸ்லைடு காமிக்கிறேன் லாஸ்டா. சோ லாஸ்ட் ஸ்லைடு வந்து 4 நம்பர் கொடுத்திருக்கேன்.
எது இதுல மிகப்பெரிய பின்னம் எதுன்னு கேட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. இதுல பெருசு வரவனை தூக்கின்னு போய் இவனோட கம்பேர் பண்ணு, அதுல பெருசு வரவனை தூக்கின்னு போய் இவனோட கம்பேர் பண்ண ஆன்சர் வந்துரும். சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் யுவர் ஆன்சர். அப்பதான் வேல்யூபிளா இருக்கும் எங்களுக்கும். சோ பண்ணுங்க. மீட் பண்ணலாம் அடுத்த வகுப்பில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் புது கான்செப்ட்ஸோட. தேங்க்யூ.